மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு செந்தில்குமார் கண்ணனுடைய இனிய வணக்கம். இப்போ 2024 நீட் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மட்டும் இப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. 2024 நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்களில் ஏறக்குறைய நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நியர்பை 60% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள் ஆகிட்டாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து எலிமினேஷன் டெஸ்ட் கிடையாது. பொதுவாகவே நீட்டை பற்றி தவறான புரிதல் எல்லாருக்குமே இருக்குது, குறிப்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். இது வந்து ஒரு எலிமினேஷன் டெஸ்ட் கிடையாது. ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியோ, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற மாதிரியோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போட்டி போடுறோம்ல, அந்த மாதிரியான வந்து அதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இவ்வளோ இருந்தால் தான், இவ்வளோ நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த மார்க் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை அப்படின்வாங்க. அந்த மாதிரி இது வந்து எலிமினேஷன் டெஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி மார்க் எடுக்கலன்னா அவங்களை தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க, அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். எம்பிபிஎஸ் நீங்கள் படிக்கலாம். எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா டோட்டல் மார்க்லேருந்து 30% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் வாங்கினீங்கனாவே யூ ஆர் த எலிஜிபிள் ஃபார் த மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த டெஸ்ட் நீட்டுன்றது, இல்லையா? அப்போது இப்போ தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1,20,000 ப்ளஸ் மாணவர்கள் வந்து இந்த ஆண்டு நீட் எழுதினாங்க. அதில் ஏறக்குறைய ஒரு 58,000 மாணவர்களுக்கு மேலே, ஆமாம், ஏறக்குறைய ஒரு 60%, 58%, ஏறக்குறைய 80,000 மாணவர்களுக்கு மேலே இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, எலிஜிபிள் ஆகிட்டாங்க. அதாவது மெடிசன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தகுதி ஆகிட்டீங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் படிக்கலாம், உலகத்தில் எந்த மொழியில் வேணாலும் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஆனால் நான் வந்து எனக்கு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில், ஜிப்மரி மாதிரி இன்ஸ்டியூட்டில், இல்லை ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு, அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு மெட்ராஸ் எம்எம்சிலாம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு மார்க் தேவையே தவிர, எலிஜிபிள் ஆனவங்க பணம் இருந்தாலோ, இல்லை வாய்ப்புகள் இருந்தாலோ, இல்லை இடஒதுக்கீட்டின் மூலமாகவோ, இல்லை 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாகவோ, இன்னும் நிறைய ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டின் மூலமாகவோ வந்து உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. அதை புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. இன்னொன்று, இந்த வருஷம் ஆல் இண்டியா ஃபுல்லாக எழுதின நீட் எக்ஸாம் எழுதினவர்களே ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் தான். அந்த மாநிலம் தான் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய மார்க் எடுத்தவங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து 8 பேர் வந்து ஃபுல் மார்க் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9th, 10th, 11th, 12th இந்த 4 வகுப்புகள், குறிப்பாக 11th, 12th இது 2 வருஷத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3 தான் நீட்டுக்கு தேவையான அடிப்படை பாடங்கள். இந்த நீட்டுக்கு தேவையான இந்த அடிப்படை பாடங்களில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நீங்கள் +1, +2ல் ரொம்ப ஃபோக்கஸாக நீங்கள் வாட்ச் பண்ணி A to Z தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து இந்த கோச்சிங் சென்டர்ன்ற ஒரு விஷயமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். நிச்சயமாக, ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி சூப்பரான காலேஜுக்கு போன ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க இந்த விஷயம் கூட. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய அந்த கவனம் வந்து சிதறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அது எந்த வகையில் வேணால் இருக்கலாம். அந்த கவன சிதறல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி மாணவர்கள்ட்ட நிறைய இருக்குது. அந்த ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்டடியை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே 11th, 12th நீங்கள் கரெக்டாக கண்ணும் கருத்துமாக படிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த உங்களுக்கு வந்து இந்த 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 to 45 டேஸ் வந்து உங்களுக்கு அந்த கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நீங்கள் படித்ததை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வருஷத்தினுடைய கொஷின் பேப்பரை வச்சு என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்திருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாவே டெஃபினட்டாக யூ ஹேவ் அச்சீவ்ட் இன் 70 to 75% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு நாம் ஏன் இன்றைக்கி இந்த கோச்சிங் சென்டரை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம்? ஏன் கோச்சிங்னு ஓடிட்டு இருக்கிறோம்? பல லட்சங்களை கோச்சிங் சென்டரில் கொட்டி கொடுக்குறோமே எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த பாடங்களை சரியான முறையில் தனியார் கல்லூரிகள், தனியார் பள்ளிகள்லையும் சரி, அரசு பள்ளிகள்லையும் சரி நடத்துறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. அது ஒன்று ஆட்பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டில் ஆட்கள் பற்றாக்குறை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை பிரச்சனை இருக்குது. ஆனால் தனியார் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா சரியான அளவுக்கு நல்ல சேலரி கொடுக்குறதில்ல அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இன்றைக்கி கூட நான் சில மாணவர்களோட பேசும்போது தான் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸ்க்கு சரியான டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஏன் இந்த மாதிரி தனியார் பள்ளிகளில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கெலாம் டீச்சர்ஸ் இல்லை? அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 15,000, 20,000 தான் அவங்களுக்கு தனியார் பள்ளிகளில் சேலரி சாதாரண ஸ்கூலில். ஆனால் இந்த நீட்டுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கோச்சிங் சென்டருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரி,
பாட்டனி ஜுவாலஜி இந்த மாதிரி பயாலஜி டீச்சர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் சேலரி கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கில் சேலரி கொடுத்து அது என்சிவிஆர்டி மெட்டீரியலை கொடுத்து அங்கேயே அவங்களுக்கு ரூமை கொடுத்து உட்கார வச்சு அதை மட்டுமே மெயின் ஃபோக்கஸாக பண்ணிகிட்டு இருக்கிறதால தான் அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியுது. அப்போது அந்த ஃபோக்கஸ் ஸ்டடின்றது வந்து நமக்கு வந்து 11th 12th இருந்தால் நமக்கு அந்த நம்ம கோச்சிங் சென்டரே நமக்கு தேவையில்லை, அது அவசியமும் இல்லை அப்படின்றத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கல்வியாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை 11, 12 இந்த 2 வகுப்புகள்லையும் நீங்கள் உங்களுடைய மருத்துவத்துறைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த 2 வருஷத்துலையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கவனங்களை சிதறவிடாமல் வேறு எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களையும் மனசில் வச்சுக்காமல் முழுக்க முழுக்க படிப்பிலே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் 9th 10th 11th 12th இந்த 4 வருஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நீங்கள் நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டடியை பண்ணிவிட்டு புரிஞ்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதுக்காக கோச்சிங் சென்டர் போக வேணாம். இது வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு தான், இட்ஸ் நாட் ஏ எலிமினேஷன் டெஸ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் படித்து முடிச்சுட்டு இதுக்காக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு போயிட்டு பணத்தையும் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்து நம்ம ஒரு இடத்துல அடைஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிலாக்ஸாக படிங்க, ஆனால் கரெக்டாக கருத்தாக ஃபோக்கஸாக படிங்க. நிச்சயமாக நம்ம +1 +2 ரெண்டுத்துலேயும் முடிச்சுட்டு அந்த இடையில் இருக்கக்கூடிய 30 to 45 days அந்த பிட்வீன் கேப்லேயே வந்து நிச்சயமாக உங்களால் வந்து சில கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் தைரியமாக படிங்க. இந்த கல்வியாண்டு முதல்ல ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அது 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி பக்காவாக பிளான் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணிங்க. தேங்க்ஸ்.